சண்முகம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எதுக்காக வீட்டை பூட்டிட்டு போயிருக்காங்க? அக்கோ, அக்கோ, இங்க ஒரு நிமிஷம் வாங்கல. ஏத்தா, என்ன இது? மாடசாமி வீடு பூட்டி கிடக்கு. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன் டாக்டர்மா நீங்களுமா வந்திருக்கீங்க? ஆமா, பையன் நல்லா இருக்கானா? அவன் உசுறு நீங்க போட்ட பிச்சைங்க. நல்லாதான் இருக்கான் டாக்டர்மா. ஆ, இங்க வந்தா வீடு பூட்டி இருக்கு. இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க? பிரசிடென்ட் தேடி வருவாரு, எதுவும் சொல்லிடாதீங்கன்னு மாடசாமி அண்ணன் சொன்னாரு. அக்கா, எனக்காக நீங்க என்னாச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஏமா சொல்லாம இருக்க போறேன்? என் பிள்ளைக்கு உசுறு பிச்சை போட்டவங்க நீங்க. ஏத்தா, விஷயத்த சொல்லுதா முதல்ல. ஏத்தா டாக்டர், எப்படியும் பிரசிடென்ட் கல்யாணத்தை நடக்க விட மாட்டாருன்னு மாடசாமி என்ன சொல்லுச்சு. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பயந்துதான் பிள்ளைய ஏற்கனவே கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்கோ, என்ன சொல்லுதிய? ஆமாங்கய்யா, செந்தாமரைய கதற கதற இழுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம மலை கோயில் இருக்குல்ல, அங்க வச்சுதான் அந்த மாப்பிள்ளைக்கும் செந்தாமரைக்கும் கல்யாணமா. இந்த மாடசாமி பையன் திருந்தவே மாட்டானா? பாவம் அந்த செந்தாமரை பிள்ளை அழுதுகிட்டே போச்சு. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையா. சரிதா, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கய்யா. இல்ல விடமுடி, இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுல. வெட்டுக்கிளிக்கும் செந்தாமரைக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அட பாவி, நைட்டே கோயிலில் ரவுடிங்களை கொண்டு வந்து இறக்கிட்டானா? 1 2 3 மொத்தம் 8 பேருக்கு மேலே இருப்பானுங்க போல தெரியுதே. பெரிய செட்டப்பாக தான் இருக்கும் போல தெரியுதே. டேய், நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். நாம கோவில்ல கல்யாணம் பண்ற விஷயம் அந்த பிரசிடென்ட் சண்முகத்துக்கு தெரியாது. அப்படியே அவன் அதை மீறி கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா கோவிலுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வருவான். அதனாலதான் சொல்றேன், புரியுதா? புரியுதுண்ணே. அவன் தனியா வந்தா பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா அவன் அந்த வெட்டுக்கிளி பயலையும் கூட கூட்டிக்கிட்டு தான் வருவான். அந்த 2 பேரையும் உங்க எல்லாருக்கும் நல்ல அடையாளம் தெரியும்ல? அண்ணே, நாங்க வெளியூர்காரங்க தான், ஆனா சண்முகத்தை நல்லா தெரியும்ண்ணே. அடப்பாவி. ஏய், சண்முகத்தை கூட நம்ம சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அந்த வெட்டுக்கிளி எந்த வேஷத்துல வருவான்னு தெரியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணா, அவன் எந்த வேஷத்துல வருவான்? டேய், அவன் எந்த வேஷத்துல வந்தா என்னடா, அந்த சைஸ்ல இருக்கிற எல்லாரையும் வெட்டி தள்ளுங்கடா. அடப்பாவிங்களா. கொலை கேஸ்னு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தெரியும், உள்ள விடாம கோவில சுத்தி சுத்தி கண்காணிங்க. வாங்க வாங்க. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அந்த கூட்டத்துல எவனையும் உள்ள விட்டுற கூடாது. இப்போ என்ன பண்றது? சூழ்நிலை சீரியஸாக தான் இருக்கு. சரி, சண்முகத்திட்ட சொல்லிடுவோம். நான் சொல்றது புரிஞ்சுதுல? அலர்ட்டா இருக்கணும். சரியா? சரிண்ணே. டேய் நில்றா. யாரா நீ? டேய் நில்றா. யாரா நீ? இல்லை, யாருல நீ? இங்க என்ன உனக்கு வேலை? சாமி கும்பிட வந்தேன். ஏலே, கோயில் அங்கிட்டு இருக்கு, நீ எங்கிட்டு போயிட்டு இருக்க? இதான் சாமி கும்பிடுற லட்சணமா? அலே, மரியாதை சொல்லு. நீ சண்முகத்தோட ஆளு தானே? சண்முகமா? யாருண்ணே அது? உனக்கு சமூகத்தை தெரியாது? சாமி சத்தியமா தெரியாதுண்ணே. நான் அம்பாசமுத்திரத்துக்காரன். சாமி கும்பிட வந்தேன். தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை வண்டியிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம்ல? இன்னைக்கு நீ சாமி கும்பிட முடியாது. ஏன்? இந்த கோயிலையே நாங்க குத்தகைக்கு எடுத்திருக்கோம். ஐயோ. அப்படியே நீ திரும்பி பார்க்காம அம்பாசமுத்திர பக்கம் ஓடி போயிடு. இல்லைன்னு வையே. சரிண்ணே, சரிண்ணே. என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் கிளம்பிடுறேண்ணே. ஓ
என்னென்ன வரைக்கும் 10 பேருக்கு குறையாம இருப்பானுங்க. 10ஆவதுக்கு மாடசாமி கூட நிக்கான். பயங்கர அலாட்டா இருக்கானுங்க, பாத்துக்கோ. அந்த மாடசாமி கந்துவட்டி தராட்டியே ரோட்ல இழுத்து போட்டு மிதிப்பானே, இப்ப ஆளுங்களோட நிக்கானே, எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்? அத்தா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இல்லை வேற என்ன பார்த்தாங்க? என்னை எங்க உள்ள விட்டாங்க? வெளியிலே மடக்கி பிடிச்சிட்டாங்கல்ல. கோவிலுக்குள்ள எம்பிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையேப்பா. என்னது, கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களா? அது தப்பாச்சே. சம்மு, இதெல்லாம் பெரிய இல்லீகல் விஷயம்ப்பா. பேசாம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாரையும் தூக்கிடப்பா. இல்லை நம்ம கோலத்துல பாஞ்சா அவங்க புள்ளியில பாய்வானுங்க. அவங்க வழியில போய் தான் நம்ம சாதிக்க முடியும். முதல்ல முழு விவரத்தையும் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, அவங்க ஏதாச்சும் ஆயுதம் கீதம் வச்சிருந்தானுங்களா? கத்தி கித்தின்னு சின்ன சின்ன பொருளா வச்சிருந்தானுங்க. ஆனா அங்க ஒரு காரை நிக்குது சண்முகம். அதுல எனக்கு தெரிஞ்சு பெரிய பொருள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை எதுக்குன்னு பிடிச்சாங்க? ஏமா, ஆண்டவன் புண்ணியம், நல்ல வேலை அவங்க பேசுறதை ஒட்டு கேட்டப்ப என்ன பிடிக்கல. அங்கிருந்து நகரும் போதுதான் என்னை பிடிச்சாங்க. இல்ல அடிச்சானுங்களா? அது எப்படி? அடிக்கிறதுக்குள்ள நான் தான் சரண்டர் ஆயிட்டேன்ல. நான் அம்பா சமுத்திரத்துக்காரன், சாமி கும்பிட தான் வந்திருக்கேன்னு கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிட்டேன்ப்பா. அண்ணே, கோவிலுக்குள்ள போயிடலாம்ல? எங்க உள்ள விட்டாங்க? இதுக்கு மேல கோயிலுக்குள்ள அலோடே இல்லன்ட்டானுங்க. அப்பவே துரத்தி விட்டானுங்க. எதிர்த்து 2 கேள்வி கேட்டிருந்தா அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருப்பானுங்க. முரட்டு பயலுகளா இருக்கானுங்கம்மா. ஐயோ, அண்ணி, அப்போ என் வாழ்க்கை அவ்வளவுதானா நீ? எனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதா அண்ணி? வெட்டுக்கிளி, இது என்ன பழக்கம்? எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது. பேசாம இருக்க மாட்டியா? உனக்காக தானே உங்க அண்ணன் பாடுபட்டு இருக்கான். எதுக்குல இப்ப சும்மா புலம்பிட்டு இருக்க? இம்புட்டு ஏற்பாடு உனக்கு தானே பண்ணுதாவ? அண்ணி, லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தானே பயமா இருக்கு. எந்தாமரை பாவம்னே, அவ நான் இல்லைன்னா செத்துருவேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பானே. அதான் காப்பாத்தியாச்சு வெட்டுக்கிளி. அப்புறம் என்ன? இல்லக்கா, அவளுக்கு மட்டும் வேற ஏதாவது நடந்துச்சுன்னா மறாத நிமிஷமே செத்து போயிடுவேன்னு சொல்லிருக்காக்கா. ஏய், எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா செந்தாமரை சாவ கூடாது. அதுக்கு பயமா இருக்கு. அண்ணா, இத சட்டப்படி அணுகுனா தானே சரியா வரும். முத்துப்பாண்டி மாமா சொல்றதுதான் சரி. யோ மச்சான், வெட்டுக்கிளியை வச்சு கம்ப்ளைண்ட் தர சொல்லுவோம். நைட்டோட நைட்டா போலீஸை கூட்டிட்டு போய் அவனை குடும்பத்தோட தூக்குவோம். இல்லை அவனை தூக்கின்னு போய் விசாரிச்சு நாங்க அப்படி ஒரு ஏற்பாடே பண்ணலன்னு சொன்னா என்னல செய்வோம்? இல்ல அப்படி இல்லாம சொல்லுவாவோ. இப்போ அந்த புள்ளைய காப்பாற்ற போகும்போது அவங்க அப்பன் சொன்னான், நாங்கள் இந்த கல்யாண யோசனையே விட்டுடுவோன்னு. அவன் முன்னாடி தான் சொன்னான். நாளைக்கு கோர்ட்டில் வந்து நாங்கள் இந்த கல்யாண ஏற்பாடு தான் பண்ணவே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய சொல்லுத? அதுவும் சரிதான்ல. பாருல, அவனுங்க எம்பிட்டு தூரம் போறானுங்கன்றத பார்ப்போம். அவனுங்க வழியிலேயே போய் அவனுங்கள மண்ணை கவு வைக்கணும்ல, புரியுதா? அண்ணே, இதெல்லாம் நடக்குமாண்ணே? நான் தான் சொல்லுதோம்ல, நான் சொல்றதை மட்டும் கேட்டு செய்யு. இப்போ அது மட்டும் போதும், புரியுதா? சரிண்ணே. இல்லை உடங்குடி சண்முகம், அந்த கல்யாணத்துக்கு அவன் சொந்தக்காரனை தவிர வெளிய ஆளுங்க வேற யாராச்சும் வருவானுங்களால? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெருங்கின சொந்தக்காரங்களை தவிர்த்து வேற யாரையும் கூப்பிட மாட்டான் சண்முகம். அந்த மாடசாமி சமையல் வேலைக்கு கூட அவங்க ஆளுங்களை தான் வச்சுப்பான். ஏய், அது எப்படி இல்லை, வெளிய ஆளுங்க ஒரு ஆள் கூட வராம அவன் எப்படி இல்லை கல்யாணம் பண்ணுவான்? ஏய் சண்முகம், நிச்சயமா ஐயரை கூப்பிட்டுருப்பாங்கல்ல. கோவில்ல கல்யாணம்னா ஐயர் இல்லாம நடக்காதுல்ல. இல்லை, சூப்பர் ஐடியால. இல்லை உடங்குடி சண்முகம், அங்க வர ஐயர் ஆறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு விடிஞ்சவன அவனை தூக்கணும்ல. சரி சண்முகம், முதல்ல அவனை தூக்கும். அடுத்த திட்டம் என்னன்றத நான் சொல்லுதேன். சொல்லல, செஞ்சிருவோம். அண்ணே, நான் என்னென்ன செய்யணும்? இல்லை, நீ முதல்ல கிளம்பு. பாருங்க, நாளைக்கு காலையில விடியும் போது எல்லாரும் இங்க இருக்கணும். எல்லாரும் என்னென்ன செய்யணும்ன்றத நான் போன் அடிச்சு சொல்லுதேன், சரியா?
அது முன்னாடி போய் குளிச்சுட்டு வந்துடுதே. சரியில்ல. சரி அப்பதா போமா, நம்பிக்கையாரு. எப்பா கரெக்டாக செஞ்சிருவல்ல? இல்லை உன் சம்பவத்துக்கு வீரம் எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து வந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் ஜாலியை மட்டும் நீ பாரு. எப்படியோ சொதப்பாம இருந்தா சரி. எப்போ எப்போ கார் வருதுப்பா. ரெடியாரு ரெடியாரு. இல்லை டிரைவர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிட்டியா? ஏப்பா அவன் நம்மாலுப்பா, எல்லாம் கரெக்டாக பண்ணுவான். இப்போ கூட பாரு, கரெக்டாக காரை கொண்டாந்து நம்ம பக்கத்தில் நிறுத்துவான். வருது வருது வா. என்னது இது? கோவில் பக்கத்துல கார் நிறுத்த மாட்டேலா? இங்க நிறுத்துற. ஐயா தள்ளி உட்காரும். நானும் யாரும்ல தள்ளி உட்காரு. என்ன வைகுண்ட சார்வாள், நீங்க கார்ல ஏறு. என்னது இது? கத்தி எல்லாம் வச்சுண்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணி வைக்கதா வந்திருக்கேன். ஆனா கல்யாணம் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல. நேக்கு கோவில் தானே சொன்னா. அது அப்போ, இப்ப மாத்திட்டால் என்ன பண்றது? போலாமா இல்ல உடனடி? என்ன ஆள விடுங்கோ. எங்க வெளியே வரையல், உள்ள போங்கோ. கமுக்குமா இருக்கணும், புரியுதா? உடன்குடி என்னது இது? இதெல்லாம் நல்லால பாத்துக்கப்பா. என்கிட்ட வந்து 2 பேரும் கத்திய நீட்டு நிக்கிறேளே. ஐயரே நாங்க ஒன்னும் நிக்கல, உட்காந்து தானே இருக்கோம். நான் ஒரு கால் பண்ணி நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் சொல்ல போறேன். சொல்லு 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 சொல்லுங்க. நீங்க பெறவு சொல்லுங்க. வைகுண்ட சார்வாள், இது உங்களுக்கு என்னன்னா இருக்கா? ஐயரே நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல. அதேதான். டேய் டிரைவர் அம்பி, வண்டி ஏறா. ஏய் நில்லுங்க. யார் நீங்க? எங்க போறீங்க? மேல கோயிலுக்கு போறோம். கோவிலுக்கு போறீங்களா? சரி போங்க போங்க போங்க. ஏய் ஏன்னா முகூர்த்தம் சீக்கிரம் முடிஞ்சிருமோ? மாப்பிள்ளை பொண்ணும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டாள்டா, சீக்கிரம் முடிச்சிடலாம். எதுக்கு கேக்குறாளா என் ஆத்துக்காரி? நேக்கு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணி நாள் ஆயிடுத்தோ. அப்படியே போகும்போது பியூட்டி பார்லர் போயிட்டு ஆத்துக்கு போலான்னா, அப்படியே ஐப்ரோஸையும் த்ரெட்டிங் பண்ணிட்டோம்னா திருப்தி ஆயிடுவேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஆத்துக்கு போனோம்டா 1 மாசம் ஆயிடும் போல இருக்கே. உங்க ஆத்துக்காரி சொன்னா கேட்க மாட்டேளா? ஒரு பியூட்டி பார்லர் போக கூட வக்கத்த இடத்துக்கு தான் என் தோப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? இல்ல உன் பியூட்டி பார்லருக்கே இதெல்லாம் செலவு பண்ணா நான் வாங்குற தட்சணை எல்லாம் எப்போ வீட்டுக்கு கொண்டு போறது? அதுக்கெல்லாம் கேட்டேன். ஐயோ இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிடலாமா? நீ ஒரு ரியல் பியூட்டி, உனக்கு எதுக்கு பியூட்டி பார்லர்னு சொல்ல வந்தேன். உனக்கு என்ன பியூட்டி பார்லருக்கு தானே போனோம், முகூர்த்தத்தை முடிச்சிட்டு போயிடுவோம். என் பட்டுக்குட்டி சிரிச்சாதான் அழகு. ஓகே போமா. ஏய் நில்லு நில்லு. டேய் யார் நீ? ஐயோ ஏன்னா யார் இவாள்லாம்? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீ, நான் தான் இருக்கேன்னோ. அவ எல்லாரும் சாமிக்கு நேர்ந்துகிட்டு முடிவிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அப்படிதானே சார்வாள்? நான் ரவி சாஸ்திரிகள். பாத்தேளா? அது தெரியுது. இங்க உனக்கு என்ன வேலை? சாஸ்திரிகளுக்கு கோயில் என்ன வேலைன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன வேலை இங்க? டேய் பைத்தியக்காரா, யார தடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க தானே அந்த மாடசாமி சார்வாள். நீங்க யாரு? நான் தான் ரவி சாஸ்திரிகள். உங்க சீமந்த புத்திரிக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணோம், அதை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது என்னுடைய பாரியா. ஏண்டி சேவிச்சுக்கோ, இதுதான் பொண்ணோட தோப்பனா. நமஸ்காரம் மாமா. நம்ம அல்லிக்கேணி ஐயர் தானே புக் பண்ணியிருந்தீங்க. இவன் யாரோ புதுசா இருக்கா? ஆமா,
நான் புக் பண்ண ஐயரு வயசான ஐயரு, நீங்க? அது காய கல்பெல்லாம் சாப்பிட்டு நான் வயசை குறைச்சிட்டேன்னு நினைச்சுக்கங்களேன். சார்வாள், நீங்க சொல்றது சரிதான். நீங்க புக் பண்ணது என்னுடைய அத்திம்பேர் ருத்ரபதி வெங்கடேச சாஸ்திரிகள். அவருக்கு பாருங்கோ, இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பாத்ரூம் போகும்பொழுது திடீர்னு கையும் காலும் இழுத்துண்டு பெராலிசிஸ் அட்டாக் ஆயிடுத்து. அப்படின்னா பக்கவாத மாமா, கை கால்லாம் இழுத்துக்கும்ல அது. நெசமாவா? இதுக்கெல்லாம் போய் சொல்லுவாளா? உங்க தலைக்கு மேல சத்தி அடிச்சு வேணா சொல்றேன். ஆமா அண்ணே, பாவம் எங்க சித்தப்பா. பாவம் சின்ன வயசு, 65 வயசு தான் ஆறுது. அதுக்குள்ள பேரலிசிஸ் அட்டாக் வந்து படுத்து படுக்கையா ஆயிட்டார். சரி, கை கால் தானே விழுந்துடுத்து, அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து மணவரையில வச்சு மந்திரம் சொல்ல வைக்கலான்னு பார்த்தா அவரு வாயில இருந்த நாக்கு சைடு வாங்கிடுத்து. இப்போ மந்திரம் சொல்றது கூட நாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது. இங்க பாருங்கோ, ஆக்சுவலா நான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு திருநெல்வேலியில 2 முகூர்த்தம் இருந்தது. சாயந்தரம் வேற ஒரு நிச்சயதார்த்தம் வாங்கிச்சு நாங்குநேரிக்கு போய் செய்ய வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் போகணும்னு இருந்தா அத்திம்பேரு சைகையில உங்க கல்யாணத்துக்கு தான் போகணும்னு உத்தரவிட்டுட்டார். உங்களுடைய கல்யாணம் தடப்படக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் அங்கெல்லாம் அனுப்பிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். என்ன போய் நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீங்களே? ஐயா, மந்திரம் சொல்றதுக்கு வீட்டுக்காரையெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றது? என் அசிஸ்டன்ட் எல்லாம் மத்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிட்டல்ல. பேலன்ஸ் இருக்கிறது என் பாரியா தான். அவளை தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. முக்கியமா என் பாரியா அவங்கள விட ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குவா. என்ன சேவிச்சுக்கோ. எத்தனை தடவை சேவிக்கிறதுனா? அடிக்கடி சேவிச்சா எக்ஸ்ட்ராவா தட்சணை தருவார்ல. ஓ ஆமாண்ணா. நமஸ்காரம் அண்ணே. யோ ஐயரே, எதுக்கே அருவாளே? என்ன சார்வாள், ஆறு இது அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மியோ? யோ, மரியாதையா பேசு. அவர் பொண்ணோட தாய் மாமன். சாரி தாய்மாவன் சார்வாள், மன்னிச்சிடுங்கோ. அது கல்யாணத்துல 1க்கு 4 தேங்காய் உடைக்கணும்னு இருக்கும் இல்லையா? அப்ப என்னத்த செய்ய? உங்க மண்டையிலயா போட்டு உடைக்க? இல்ல ஒவ்வொருத்தர் மண்டையும் பாறாங்கல் மாதிரி இல்ல இருக்கு. அதுக்குதான் சேஃப்டிக்கு ஒரு அருவாளை கொண்டு வந்திருக்கேன். இப்ப புரிஞ்சுடுதோ இந்த அருவாள் கதை எதுக்குண்டு? ஏன்னா இவாளெல்லாம் பார்த்தா ரவுடிஸ் மாதிரி இருக்கா. இன்னைக்கு உடம்பெல்லாம் படபடான்னு வருது. பேசாம வாங்கோ, வந்த வழியே திரும்ப போயிடலாம். இருடி, போயிடாதே சர்வாள். என் பாரியாக்கு வேற இந்த அட்மாஸ்பியர் சரிப்பட்டு வரல. அவ கொஞ்சம் பயந்த சுபாவி. இப்போ நீங்களே சொல்லுங்கோ, இப்ப நாங்க போறதா? அப்படி போனா உங்க பொண்ணு கல்யாணம் என்ன ஆகும்? எவ்ளோ பேர் பார்த்தேளா, நமக்கு எதுக்குன்னா வம்பு. பேசாம வாங்கோ, ஆத்துக்கு போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம். வாங்கண்ணா. சொல்றதும் சரிதான் அலமேலு. சரி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிட்டோம். போலாம் வாங்கோ. என்ன சார்வாள், எங்க அத்திம்பேருக்கா கால் பண்றேன்? அவருதான் என்கிட்ட போனை கொடுத்திருக்காரு. யோ, அந்த ஆள் போனதுக்கு உங்ககிட்ட இருக்கு? செத்த நேரம் முன்னாடி சொன்னனே, அத்திம்பேருக்கு பெராலிசிஸ் வந்து நாக்கு ஒரு பக்கம் சைடு வாங்கிட்டு தொண்டு. அவருக்கு தான் வார்த்தையே வரலையே. மந்திரமே சொல்ல முடியாதவர் போன் எப்படி அட்டன் பண்ணுவார்? அதுதான் என்கிட்ட கொடுத்து அட்டன் பண்ண சொல்லியிருக்கார்.